உலகளாவிய ஆக்சிஜன் அளவு பாதுகாப்பான வரம்பை கடந்துவிட்டது. வீடுகளில் தங்குங்கள். எப்போதும் ஆக்சிஜன் முகக்கவசம் பயன்படுத்துங்கள். ஆக்சிஜன் முகக்கவசம் பயன்படுத்துங்கள். ஆரவ் இளம் விஞ்ஞானி சிறிய ஆய்வகத்தில் பணிபுரிகிறார். மீரா ஆரவின் தங்கை ஆஸ்துமா நோயால் அவதிப்படுகிறாள். டாக்டர் சேன் ஆரவின் வழிகாட்டி செயற்கை ஆக்சிஜன் உருவாக்கும் ரகசிய முயற்சியில் ஈடுபட்டவர். அனைவரும் முகக்கவசமும் ஆக்சிஜன் டேங்கிலும் மட்டுமே நம்புகிறார்கள். சாலைகள் வெறிச்சோடியுள்ளன. மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளன. ஆரவ் மீராவின் ஆக்சிஜன் சிலிண்டரை நிரப்ப முயற்சிக்கிறான். ஆனால் சப்ளை இடிய போகிறது. அரசாங்க வாகனங்கள் பணக்கார குடும்பங்களுக்கே ஆக்சிஜன் வழங்குகின்றனர். ஆரவ் மற்றும் டாக்டர் சேன் ஆய்வகத்தில் உழைக்கிறார்கள். அவர்களின் முயற்சி நீரை ஆக்சிஜனாக மாற்றும் செயற்கை ஒளிச்சேர்க்கை இயந்திரம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பரிசோதனை தோல்வியடைகிறது. இதற்கிடையில் மீராவின் உடல்நிலை மேலும் மோசமடைகிறது. காலம் கையில் இருந்து வழுக்குகிறது. இறுதியில் இயந்திரம் வெற்றி பெறுகிறது. ஆனால் அது ஒரே ஒருவருக்கே போதுமான அளவு ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறது. ஆரவின் முன் கடினமான தேர்வு. இந்த ஆக்சிஜனே மீராவுக்கே மட்டும் பயன்படுத்தலாமா, இல்லை இந்த கண்டுபிடிப்பை உலகமெங்கும் இலவசமாக பகிரலாமா? சில வாரங்களுக்குப் பிறகு பாழடைந்த நிலத்தில் பச்சை முளைகள் முளைக்கின்றன. உலகெங்கும் ஆக்சிஜன் இயந்திரங்கள் இயங்குகின்றன. ஆரவ் மீராவின் கல்லறைக்கு சென்று சிறிய செடியை வைத்துக்கொண்டு மெதுவாக சொல்கிறான், உலகத்திற்கு கடைசி மூச்சை நீயே தந்தாய். நாம் இவ்வாறே இயற்கையை அழித்துக் கொண்டே சென்றால் ஒரு நாள் ஆக்சிஜனும் முடிந்து போய்விடும். அதனால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இயற்கையை காக்க வேண்டும்.